பாவம் நம்ம கட்சியோட தலைவரே தோத்துட்டாரே, நம்ம அப்பாவே தோத்துட்டாரே அப்படிங்கிற வருத்தத்துல நம்ம கட்சி இல்லாம போயிடும், மக்கள்கிட்ட தெரியாம போயிடும் அப்படிங்கிறதுக்காக தன் இருப்பை காமிச்சிருக்கிறதுக்கு நம்ம உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்துல சனாதன எதிர்ப்பை கையில எடுத்திருக்காருங்க. இந்த சனாதன எதிர்ப்பு அவருக்கு தைரியம் இருந்திருந்தா தொகுதி வாரியா போய் பிரச்சாரம் பண்ணாரு பாத்தீங்களா? அப்ப சொல்லியிருக்கணும், ஒவ்வொரு தொகுதியிலையும் நாங்க சனாதனத்தை எதிர்ப்போம், சனாதனத்தை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் சொல்லியிருந்தா நீங்க உண்மையாலுமே சனாதன ஒழிப்பு போராளியா இருந்திருக்கலாம். ஆனா ஜெயிச்சப்புறம், அதுவும் யாரு அப்பாவை, உங்களோட அப்பாவையே தோற்கடிச்ச அப்புறம், எதிர்கட்சியே அமர்ந்த அப்புறம் மீண்டும் சனாதனத்தை எதிர்ப்புங்கிறது மக்கள் இன்னும் நம்ப மாட்டாங்க. நீங்க வெற்றி பெற்றதே வெறும் 10,000 வாக்குக்குள்ளதாங்க. அதுவும் எவ்வளவு கரெக்டா சொல்லணும்னா வெறும் 7,000 வாக்கு வித்தியாசத்தெல்லாம் நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க. இதே உதயநிதி அவர்களுக்கு சனாதன ஒழிப்பு தான் முக்கியம் அப்படின்னா திராவிட கழகத்துல ஒவ்வொரு தொகுதிக்கும் அனுப்பியிருக்கலாமே பிரச்சாரத்துக்கு. ஆனா அப்ப என்ன செய்தித்தாள்ல செய்தி வந்தது, எல்லா திமுக நபர்களும் ஐயோ திகாவை பிரச்சாரத்துக்கு அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிதான் உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. உங்களையே மத்திய பிரதேசத்துக்கு பிரச்சாரத்துக்கு வர வேணாம், வந்தா ஓட்டு போயிடணும் உங்க கூட இப்ப முதுகுல குத்திட்டு போயிருக்காங்க பாத்தீங்களா காங்கிரஸ், அவங்களே மத்திய பிரதேசம் தேர்தலுக்கு உங்களையே வேணான்னு இதே சனாதன ஒழிப்புக்காக அவங்க சொன்னாங்க. அதனால இந்த இருப்பை காமிச்சதுக்காக மீண்டும் இந்த சனாதன ஒழிப்புலாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. அதெல்லாம் எதிர்த்துதான் உங்க தலைவரையும் சரி அப்பாவையும் சரி தோற்கடிச்சிருக்காங்க. பட் முதல்வரா விஜய் அவர்கள் பொறுப்பேற்றவருக்கு ஒரு கோரிக்கை. ஏன்னா பதவியேற்பப்ப என்ன சொன்னீங்கன்னா, இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் அப்படிங்கிற டிவைட் இருக்காது, யாருக்கு என்ன ஆனாலும் முதல் ஆளா நான் இருப்பேன், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம இருப்பேன்னு சொன்னீங்க. உதயநிதி அவர்கள் இதே சனாதன ஒழிப்பு பேசுறப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட் இவர் மேல ஒரு எஃப்ஐஆர் கூட யாருமே பதிவு பண்ணலையா, யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்த நீதியரசர் கேட்டாங்க. அப்ப அவங்க ஆட்சி காவல்துறை நிச்சயமா பயந்திருப்பாங்க. பட் எல்லாருக்கும் ஒரு அண்ணனாவும் தம்பியாவும் இருக்குன்னு சொல்ற விஜய் அவர்கள் இவர் மேல சனாதன ஒழிப்பு அப்படி பேசினவர் மேல கோர்ட்டு சொன்னபடி இவர் மேல வழக்கு பதியப்படுவாரா, சட்டமன்றத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாரா அப்படின்னு தமிழக மக்கள் உற்று கவனிப்பாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் அவர்களோடு நடவடிக்கை உதயநிதி மேல எடுப்பாரா எடுக்க மாட்டாரா.